வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலை உருவாக்குனதோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் பேசுகிற மக்கள், மிடில் கிளாஸ்லேருந்து வர மக்கள் இந்த பங்குச்சந்தையில் என்ன இருக்கிறது, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உள்ளதை உள்ளபடியே நம்மளுடைய மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல். அதை தான் நாம் சரியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். நம்ம கொடுக்குற தகவல் நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன தகவலை பற்றிலாம் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையாகவே பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? ரெண்டாவது, இந்த பங்குச்சந்தையில் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, பங்குச்சந்தையின் மறுபக்கம் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலை பற்றியும், நேற்று ஒரு நண்பர்கிட்ட நான் பேசினேன், அதனுடைய ஒரு உண்மையை பற்றியும் உண்மையான தகவலை பற்றியும் இது நிறைய நண்பர்களுக்கு புரியாமல் இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ புலிவாலை பிடிச்ச மாதிரி பங்குச்சந்தைக்குள்ளார நீங்கள் வந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவது நீங்கள் உஷாராகுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் போகிற பாதை சரிதானா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போவோம். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படி வந்தாங்க அப்படின்னே தெரியாமல் வந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார. இந்த பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு வேணாலும் இங்கே சம்பாதிக்க முடியும். அதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான கேபிட்டல், சரியான நாலேஜ், சரியான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? போதுன்ற ஒரு மனசு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியும். இங்கே கற்றுக்காமல் எதையுமே உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. நமக்காக வேற ஒருத்தர் ட்ரேட் பண்ணி கொடுத்துருவாரா, வேறு யாராவது நமக்கு டிப்ஸ் கொடுப்பாங்களா, வேறு யாராவது கால்ஸ் கொடுப்பாங்களா, ஈஸியாக நம்ம பணம் மட்டும் வச்சுருந்தா போதுமா, நாம் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிச்சிட முடியுமா? அப்படிலாம் இங்கே கிடையாது. பங்குச்சந்தை அப்படிங்கிறது சரியான நாலேஜ், சரியான ஒரு புரிதல் இருக்கணும். இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். இது ஒரு கேம்லிங்காக பார்க்கக்கூடாது. இதை யார் ஒருத்தர் சரியாக பண்ணுறாங்களோ அவங்களால இங்கே பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, இங்கே இந்த பங்குச்சந்தையில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்று ஒரு நண்பர் நமக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்க ஊழியர், 28 வருஷம் அரசாங்கத்தில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சேமித்து வச்ச பணங்களையும் மற்றும் அவரோட குடும்ப உறுப்பினர்களோட நகைகளும் ப்ளஸ் அவருடைய நண்பர்களோட கிட்டேருந்து வாங்கின கடன் ப்ளஸ் கிரெடிட் கார்டு, பேங்க் லோன், இவ்வளவு தொகையுமே இந்த பங்குச்சந்தையில் குறிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இழந்திருக்கார். எவ்வளோ பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 50லிருந்து 75 லட்சம் ரூபாய் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இழந்திருக்காரு. அவரால் சரியாக அந்த தொகையை கூட அவரால் சொல்ல முடியல, அவ்வளோ பணத்தை இழந்திருக்காரு. இதனோட மறுபக்கம் என்ன, இதனுடைய விளைவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்கியே மன நிம்மதியோடு தூங்கியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. அவர் தனிமையிலேயே அவர் என்ன பண்ணுறாருனா, தனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியோடு அவர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைகிட்ட கூட அவரால் பார்த்தோன்னா மனம் விட்டு பேச முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இவ்வளோ நாள் 28 வருஷம் உழைச்ச பணத்தை எல்லாத்தையுமே இந்த மார்க்கெட்டில் இழந்துட்டுமே. ஸோ அவர் வாங்குகிற சம்பளம் 2ஆம் தேதி சம்பளம் வருதான், அடுத்த நாளே வட்டி கட்ட கூட பத்தலையாம். ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கார். என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்டத்தட்ட நான் அந்த பங்கு சந்தையில் அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் இந்த பங்கு சந்தையை விட்டுட்டு வெளியில் போகவே முடியல
அப்படிங்கிறாரு. எதையுமே சரிவர புரிஞ்சிக்காமல், கற்றுக்காமல், தெரிஞ்சிக்காமல் இந்த பங்கு சந்தையில் புலிவாலை பிடிச்ச மாதிரி பின்னாடி போனது தான் காரணம். இந்த பங்கு சந்தையோட மறுபக்கம் என்னென்னா நண்பர்களே, இப்படி தான் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ பங்கு சந்தைக்குள்ளார வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கையில் இருக்கிற மணி ஃப்ளோ எவ்வளவுக்கு எவ்வளோ பணத்தை வந்து ரொட்டேட் பண்ண முடியுமோ அவங்க தேட வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு தன்னோட சேவிங்ஸோட பணத்தை தூக்கி உள்ளே போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கொஞ்சம் லாஸ் பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி உள்ளே போடுவாங்க, லோன் எடுத்து உள்ளே போடுவாங்க, ஒய்ஃபோட ஜுவல்லை வச்சு உள்ளே போவாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கடனை வாங்கி உள்ளே போடுவாங்க, இல்லை தன்னோட சேவிங்ஸில் இருக்கிற பிஎஃபோட பணத்தை எடுத்து போடுவாங்க. ஸோ என்னென்ன சோர்ஸஸ் இருக்கோ ஃபண்டை உள்ளே கொண்டு வரதுக்கு எல்லா வகையான ஃபண்டுமே தூக்கி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த வழியுமே இல்லை அப்படின்னு திருப்பி பார்க்குறப்ப தான் தெரியும் அவங்க எவ்வளோ பணத்தை இந்த பங்குச்சந்தையில் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் அந்த நண்பரை இழந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்டதுக்கு சில விஷயங்களை நம்ம அவருக்கு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்குச்சந்தைக்குள்ளார ட்ரேடிங்குள்ளே வரவங்க, குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வரவே வராதிங்க. அப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வரீங்க அப்படின்னா முறையாக கற்றுக்கிட்டு உள்ளவாங்க. அதில் குறிப்பாக ஆப்ஷன் பையிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுங்கள். ஏன் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றனா, நான் ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ் கொடுக்கறதுனால கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்கோட என்ன அதனுடைய பியூட்டி அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு கேபிட்டல் தேவைப்படும். இவ்வளோ கேபிட்டல் அட்லீஸ்ட் ஒரு 1.15 lakhs இருக்கணும். குறைஞ்சபட்சம் 75,000 ரூபாயிலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாயாவது இருந்தால் தான் உங்களால் ஒரு டீசெண்டாக ஒரு லாட்டோ இல்லை 2 லாட்டோ செல் பண்ண முடியும் வித் எட்ஜ் எடுத்து. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, உங்களால் பெரிய அளவில் லாட் சைஸ் எடுக்க முடியாது, பெரிய ப்ராஃபிட்டும் அது கொடுக்காது. ஒரு வாரம் ஒரு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபா தான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா. இதை நிறைய நண்பர்கள் ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ஒரு 40,000 சம்பாதிச்சிரும், 30,000 சம்பாதிச்சிரும், 50,000 சம்பாதிச்சிருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அடுத்த நாள் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற 50,000 1 லட்சத்தையும் அதை எடுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் அப்படி கிடையாது. ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவருக்கு ஒரு வாரத்துக்கு 5 to 10,000 ரூபா தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, லாஸ் வந்தாலும் அந்த 5 to 10,000 ரூபா தான் லாஸ் வரும். ஸோ 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் 5 to 10,000 ரூபா லாஸ் ஆனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ஆப்ஷன் பையிங்கில் போட்டிங்கன்னா ஒரே நாளில் 50,000 ரூபா, அடுத்த நாள் 1 லட்சம் போயிடும். ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தொகை கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஈக்விட்டி ஸ்டாக் மாதிரி வந்து அது கிடையாது. அது வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறது கரையக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான். அந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு அந்த டீப் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்த உடனே அதுக்கு ஒரு லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் என்ன தான் வெளியில் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி அந்த ஐஸ்கிரீம் தண்ணியாகி போயிடும். அதே போல் தான் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம். அதுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த எக்ஸ்பைரிக்குள்ளார அட்லீஸ்ட்டு இந்த மணியாக இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட்டு அதில் வந்து பார்த்தினாக்கா ஐவியாவது மிஞ்சம். ஓகேவா? அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய என்னது எக்ஸ்டென்சிக் வேல்யூ இவியிலிருந்து என்ன டைம் வேல்யூவிலேருந்து எல்லாமே ஜீரோவில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதனுடைய எக்ஸ்பைரி டேவில் அட் த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் 0 நோக்கி வருது நண்பர்களே. ஸோ அதனால் தயவு செஞ்சு பங்குச்சந்தைக்கு புதுசாக வரவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இன்னும் சொல்லாத நண்பர்கள் இருக்காங்க. பல கோடிகளை இழந்திருக்காங்க, பல லட்சங்களை இழந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்தை கூட அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல. அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணிகளை எல்லாமே இந்த பங்குச்சந்தையில் இழந்துக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. அப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பண்ணவே பண்ணாதீங்க. சரியான நாலேஜோட, சரியான புரிதலோட, சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுங்கள். இது எந்த வித கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ண முடியும். என்கிட்ட ஓரளவு டீசெண்டான கேபிட்டல் இருக்குது, எனக்கு பொறுமை இருக்குது, மார்க்கெட்டை பற்றின புரிதல் இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது எங்கே செல் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு கிடையாது. அதையும் நீங்கள் தவறாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அங்கேயும் பெரிய லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டால் ரிஸ்க் டிஃபைன்டு. ரிஸ்க் டிஃபைன்டு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அதில் 2 விஷயம் இருக்குது. டைரக்ஷனல் செல்லிங்கு, நான் டைரக்ஷனல் செல்லிங் அப்படிங்கிறது. டைரக்ஷனல் செல்லிங் அப்படிங்கிறது என்னென்னா, மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற டைரக்ஷனல் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல். அப்படி எனக்கு அந்த டைரக்ஷனல் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நான் ஏன் போயிட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், டேரெக்டாகவே கால் ஆப்ஷனை பை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அந்த டைரக்ஷனல் சரியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் சில மணித்துளிகள் மட்டும்தான் இருக்கும். சில மணித்துளிகள் சொல்லணும், அது அவ்வளோதான் இருக்கும். அது வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா மொத்த பிரீமியம் காணாமல் போயிடும். ஸோ எப்பயுமே ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது நான் டைரக்ஷனலாக இருக்கணும், ரிஸ்க் டிஃபைன்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எனக்கு நீ மேலே போவியான்னு எனக்கு தெரியாது, நீ கீழே போவியான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,500 இருக்குது. அதிகபட்சம் இங்கேருந்து போச்சு அப்படின்னா 23,000 வரைக்கும் போகும். அதிகபட்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,000 வரைக்கும் வரும், இல்லை 21,900 வரைக்கும் வரும். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சு தெரியும். இது சின்ன குழந்தை கேட்டாலும் பங்குச்சந்தையில் கிளியராக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்குள்ளார நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறேன், சரியான ப்ராப்பராக எட்ஜ் எடுத்து பண்ண போகிறேன். நீ எங்கே சுற்றினாலும் பீச்சு குதிரை மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு தான் வந்து நிற்க போகுது இந்த மார்க்கெட் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் வந்துடும். அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட கேபிட்டலில் 5 to 10% ஃபார் மந்த் எனக்கு கொடுக்கும். அது எனக்கு போதும். என்னோட கேபிட்டலில் 5 to 10% கொடுத்துச்சு அப்படின்னா வருஷத்தில் 120%, 20% சார்ஜஸ் அண்ட் டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் போனாலும் 100% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் 100% ரிட்டர்ன்ஸ் தேவையில்லை, 60% ரிட்டர்ன்ஸ் கிடச்சாலும் நான் வந்து ஹாப்பி தான். ஸோ இப்படி ஒரு எண்ணத்தோடு வரவங்க பங்குச்சந்தைக்கு ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வாங்க. அப்படி ஆப்ஷன் செல்லிங்கை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இந்த கோர்சஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அந்த கோர்சஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறது மூலயமா அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. ஸோ அதே போல் நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை பை பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதை விட நல்ல நல்ல தகவல்களை நாம் மார்க்கெட்டை பற்றின விஷயங்களை, மார்க்கெட் பற்றின அவேர்னஸை வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த எம்என்பி வில்லேஜ் ட்ரேடரோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிடக்கூடாது, உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஸோ 5% ப்ராஃபிட்டாக வரட்டும், 10% ப்ராஃபிட்டாக வரட்டும், அட்லீஸ்ட் 4% ப்ராஃபிட்டாக வந்துட்டு போட்டோம். ப்ராஃபிட் வந்தால் போதும், எனக்கு லாஸ் ஆகக்கூடாது, என்னோட கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத என்னோட நோக்கம். என்னுடைய ஸ்ட்ராட்டஜியும் நான் அப்படி தான் வடிவமைச்சிருக்கேன் நண்பர்களே. தயவு செஞ்சு திரும்பவும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஆப்ஷன் செல்லிங்கோ ஆப்ஷன் பையிங்கோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் இந்த பங்கு சந்தைக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் நிச்சயம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது நம்ம பணத்தை எங்கேருந்து கொண்டு வரோம், நம்ம எத்தனை வருஷம் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்தோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஓகேங்களா? இந்த கடை வாங்கி கொண்டு வந்தோமா, இல்லை தமிழோட குழந்தைங்களுடைய படிப்பு செலவாக வச்சிருக்கிற பணமா, இல்லை குடும்ப செலவுக்காக வச்சிருக்கிற பணமா, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சிருக்கிற பணமா, எந்த பணத்தை எதுக்காக இந்த பங்குச்சந்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு இந்த பங்குச்சந்தைக்கு தெரியாது. ஏன்னா இந்த பங்குச்சந்தை ஏமாற்றவும் தெரியாது, பொய் சொல்லவும் தெரியாது. அதனுடைய டைரக்ஷனில், அதனுடைய திசையில் அது சரியாக தான் போயிட்டுருக்கு. நாம தான் அதை தவறாக பயன்படுத்தி தப்பான ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த கேபிட்டல் எல்லாமே வைப் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே நிறையவே இருக்குது நண்பர்களே. நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், பங்குச்சந்தையில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வந்துடாதீங்க. நீங்கள் நல்ல ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குண்டான ஒரு வழியை பாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு அவங்களுடைய ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த புரோக்கர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸை வந்து கூட பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, லிமிட் ஆர்டர்னால் என்ன, மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன, ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, ஒரு பொசிஷனை எப்படி ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது, இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி பார்க்குறது, ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸான விஷயங்களோடு தெரியாமல் நிறைய நண்பர்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்துட்டு எல்லாருமே நான் 2 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன், 4 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன், 10 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே, இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தைக்கு வந்து பழி வாங்க தெரியாது, உங்களுடைய பணத்தை அதுக்கு எடுத்துக்கிட்டு போக தெரியாது, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களும் தெரியாததுக்கு நீங்கள் ஒரு முடிவை தவறாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் அது வைப் அவுட் பண்ணிட்டு போயிடும் நண்பர்களே. ஸோ அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட அபாயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான், ஆப்ஷன் ட்ரேடிங் தெரியும் அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். அது ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி. தொடர்ந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து லாஸ் வருதா, ஆப்ஷன் பையிங் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஆப்ஷன் செல்லிங் வாங்க. எனக்கு ஆப்ஷன் செல்லிங்குமே கூட எனக்கு லாஸ் வருது சார், ஆப்ஷன் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் சொல்லுவேனே தவிர எப்பயுமே உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் டிஃபைன்டாக இருக்கணும். எப்பயுமே இந்த ப்ராஃபிட் லாஸ் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸை விட ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக வரணும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக வந்தாலும் சரி, உங்களோட கேபிட்டல் உங்களை விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பங்கு சந்தையில் நிலைச்சி நிற்க முடியும். ஸோ எதுவுமே தெரியாமல் தயவு செஞ்சு இந்த பங்கு சந்தைக்குள்ளார வந்துட்டு நீங்கள் நஷ்டப்படாதீங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் 4999 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் நமக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான கோர்சஸ் வீடியோ உங்களுக்கான ஈவினிங்குள்ளார வந்து சேரும் நண்பர்களே. அதே போல் நம்மளுடைய நேமில், நம்மளோட சேனல் நேமில் நிறைய ஃபேக் டெலகிராம் சேனல்ஸு, ஃபேக் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த குரூப்பு, அந்த குரூப்புன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுட்டு இல்லை. வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின நண்பர்களுக்கு மட்டும்தான். அந்த குரூப்பையுமே அதை நான் மட்டும்தான் ஆட் பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு யாருக்குமே அது ஒரு குரூப்பாக ஷோ பண்ணாது, ஓகேங்களா? குரூப்பை கூட நான் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றின கவலைகள் உங்களுக்கு கிடையாது.
டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். அதில் என்னோடய ஃபோட்டோ போட்டால் என்னோடய வாய்ஸு என்னோடய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அதனுடைய QR கோடோ இல்லைனா அதோட லிங்க்கோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்கள். பேக் டெலகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இழக்கிற பணத்துக்கு எதுக்குமே நான் பொறுப்பே இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்யூனான குரூப் வச்சுட்ருக்கோம். நம்மளுடைய மொபைல் நம்பரை வெளியில் கொடுத்துருக்கோம் வெளிப்படையாக. நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அந்த காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை பேசலாம். சரிங்களா? ஸோ தவறான ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு தவறாக ஏதாவது அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, பணத்தை இவ்வளோ கட்ட சொல்கிறாங்க அவ்வளோ கட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஜிபே நம்பரும் இந்த நம்பர் தான், என்னோடய பர்சனல் காண்டாக்ட் நம்பரும் இந்த நம்பர் தான், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த நம்பர் தான் நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வேணுன்றவங்க மட்டும் அதுக்கு ஜிபே பண்ணால் போதும். ரிமைனிங் எதுக்காக நம்ம யாருக்கிட்டையும் எந்த காசுமே வாங்கிறது கிடையாது. நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் தான். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் தான் நண்பர்களே. ஸோ கற்றுக்கிட்டு இந்த பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுங்கள். பணத்தை இழந்துட்டு உங்களுடைய நிம்மதியும் உங்களுடைய குடும்பத்தோட நிம்மதியும் உங்களுடைய குழந்தைகளோட நிம்மதியும் தயவு செஞ்சு இந்த பங்குச்சந்தையில் தொலைச்சிடாதீங்க. பங்குச்சந்தைக்கு 2 முகம் இருக்குது. முதல் முகத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறவங்க எல்லாருமே லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தோன்னா பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல வருத்தங்கள் இருக்குது. அது அவர்கிட்டலாம் நம்ம பேசுகிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நண்பர்களே ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களான்னு தெரியும். ஒவ்வொரு மாதமும் அந்த ட்ரேடிங் ஜேர்னலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவ்யூ பண்ணுங்கள் மந்த் எண்டில். ஸோ இந்த மாதம் நம்ம எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கோம், எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எத்தனை ட்ரேட் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம போயிட்டு இருக்கிற திசை சரிதானா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம போயிருக்கிற திசை தவறு அப்படிங்கிறப்ப அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். ஸோ இது சரிப்பட்டே வராது பங்குச்சந்தைனா தயவு செஞ்சு பங்குச்சந்தையை விட்டு விலகி வெளியில் போங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு கண்மூடித்தனமாக பண்ணிங்கன்னா அந்த நண்பர்கள் மாதிரி நிறைய நண்பர்கள் பணத்தை தொலைச்சிட்டு உங்களை நிம்மதியை தொலைச்சிட்டு இந்த பங்குச்சந்தையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நண்பர்களே. பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான இடம் தான். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபார் லேர்னிங்ஸ் முதல்ல கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு பண்ணுற செலவை ஒரு செலவாகவே நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எனக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படிங்கிறது. சரிப்பட்டு வரும்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா அதோடு விட்டுட்டு போய் வேறு வேலையை பாருங்கள். இதை எதையுமே நீங்கள் கற்றுக்காமல் பங்குச்சந்தைக்கு போனீங்கன்னா பல லட்ச ரூபாயை நீங்கள் இழந்துருவீங்க, பல கோடி ரூபாயை நீங்கள் இழந்துருவீங்க நண்பர்களே. ஸோ கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். அது யார்கிட்ட இருந்தாலும் சரி, அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு சரின்னா இந்த பங்குச்சந்தையோட பாதையை தொடருங்க. இங்கே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், இங்கே நிறைய பணத்தையும் விட முடியும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 நண்பர்கள் அவேர்னஸாக ஆனால் கூட அது நம்ம செய்கிற இந்த மக்களுக்கு செய்கிற ஒரு தொண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.